தேங்க்ஸ் ஃபார் கண்டினியூ செஷன். நம்ம வந்து இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேசிஸ் லெவலில் வந்து நம்ம எப்படி சொன்ன மாதிரினா டேட்டாபேஸ் டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, அதுக்காக வந்து டொமைன் அண்ட் டேட்டா டைப் கிரியேட் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இது மாதிரி எப்படி இருக்குது போய் பார்க்கறதுக்காக நான் வந்து சாம்பிளுக்கு டேட்டா போடுறேன். சார் எம் ஓகே கிரியேட் பண்ணுறேன். ஆக்சுவல் டேட்டாபேஸ் டேபிள்லாம் என்னன்னு தெரியாதவங்க சொல்கிறேன். இதில் டெலிவரி கிளாஸ் ஒன்று வந்து அது வந்து நம்ம கிரியேட் பண்ண டேபிள் வந்து என்னென்ன எந்த மாதிரி டேபிள்னு காமிப்போம். அப்ளிகேஷன் டேபிள், கஸ்டமைசேஷன் டேபிள் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே, இதில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அப்ளிகேஷன் டேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுதான் நம்ம மாஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் டேட்டா சேவ் பண்ணுவோம். இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களா இது மாதிரி உங்களோட நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணுறீங்களா, ஸோ அதோட ஒரு வியூ இந்த மாதிரி காமிக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், நாட் பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். இது போடக்கூடாது. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் பார்க்கும்போது ஃபியூச்சர் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நான் இது மாதிரி சால்வ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இது ஒரு சாய்ஸ் தான். ஓகே, இதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சேவ். ஓகே, இந்த பேக்கேஜுக்காக இன்ஸ்டால் சேவ் ஆகும். ஓகே, இப்போ ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணல. ஓகே, இப்போ என்னென்ன மாதிரி ஃபீல்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட நீட் என்னன்னா, இப்போதைக்கு ஒரு டேட்டாபேஸ் டேபிள் வந்து எம்ப்ளாய்க்காக கிரியேட் பண்ணலாம். அது என்னெல்லாம் இருக்குன்னா எம்ப்ளாயோட ஐடி இருக்குது. ஓகே, எம்ப்ளாய் ஐடி, அதுக்கு எம்ப்ளாயோட நேமு அண்ட் அவங்க ஃபாதர் நேம், மற்றவங்க மொபைல் நம்பர், அதுக்கடுத்து வந்து ஏஜ், அட்ரஸ். நமக்கு அட்ரஸ்னு வந்து மொத்தமாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஃபீல்டாக போகிறனால நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரில் போவோம். ஓகே, நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, இப்போ வந்து வச்சுட்டுமா நெக்ஸ்ட் வந்து புதிய இதுக்கெல்லாம் நம்ம தனித்தனியாக டொமைன் அண்ட் டேட்டா இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ பேக் வந்துட்டிங்கன்னா டொமைன் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலாக இப்போ நம்ம நீட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேம் எங்கள் இருக்கும், ஸ்ட்ரிங்கு, வேர் கேர் அதுவும் ஸ்ட்ரிங்கு தான். அண்ட் மொபைல் நம்பர் நம்ம ஸ்ட்ரிங்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 9 டைம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வச்சுக்கலாம். இது அவாய்ட் பண்ண ஆப்ஷன் இருக்குது கண்டினியூ வந்து, பட் இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரிங்காக வச்சுருவோம். அண்ட் ஏஜ் இது ஏஜ் அண்ட் எனக்கு எம்ப்ளாய் ஐடி இது ரெண்டு மட்டும் கொஞ்சம் இன்டீஜராக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து டொமைன் போய் டொமைனில் இஸ் இன்டிஜர் டைப் அப்படி நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம வந்து நியூமெரிக்கல் வேல்யூ டொமைனில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து நம்ம இன்டிஜர் டேட்டா பண்ணிக்கிறோம். எனக்கு தெரியல. ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்துச்சா சேம். ஓகே, செக் ஆக்டிவேட். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக டொமைன் பண்ணியிருக்கோம். டொமைன் நேம் வந்து இது என்டையர் எதுக்கலாம்னா எம்ப்ளாயி அண்ட் ஏஜ். இதை ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ நேம், ஃபாதர் நேம், மொபைல் நேம், ஏஜ், அட்ரஸ் இது எல்லாத்துக்குமே என்ன வரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரக்டர். ஸோ அதனால இருக்கு ஃபைல் போட்டு ஒரு டொமைன் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே,
இதுல இருக்கும் பார்த்தீங்கன்னா, கேரக்டர் ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகே. இதே நம்ம ஓடையில ஃபியூச்சர்ல போகும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்குன்னு தனியாவே ஒண்ணு உண்டு. லைக் இது மாரி ஓகே. இது இருக்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபியூச்சர்ல வச்சு கொஞ்சம் டெப்த்தா பார்ப்போம். ஓகே. பெரிய கேரக்டர் எடுத்துக்கோங்க. ம். நம்ம லைக் போட்டுக்கலாம். எனக்கு நான் சேர்த்து ஒரு ம். போட்டுட்டு வச்சுக்கலாம். இது வந்து டிரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் சொல்லுவாங்க. ஓகே. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் இத பத்தி நம்ம பார்ப்போம். அது ஏன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? ஏன் சும்மா வந்துட போகுது அப்படின்னு. ஓகே. ஓகே. ஆக்டிவேட் வச்சுக்கிறோம். ஓகே. இப்போ என்ன பண்றோம்னா டேட்டா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றேன். இங்க போட்டுட்டு டேட்டா எலமெண்ட் ஸ்ட்ரக்சர் டேபிள் டைப். ஓகே. டேபிள் டைப் வந்து நம்ம பேக்கில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ண காமிக்கிறேன். பிகாஸ் அது ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை. நம்ம டேபிள் டைப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் டேட்டா எலமெண்ட் ஸ்கிரிப்ட் பார்ப்போம். இந்த டேட்டா எலமெண்ட் வந்து நான் செப்பரேட்டாக ஒன்றா படிக்க வைக்கிறாங்க. எதுக்காக அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா செப்பரேட்டாக பண்ணும்போது அடிக்கடி பண்ணும்போது இதுதான் அப்படின்னு நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆயிடும். இன்கேஸ் ஃபியூச்சரில் தேவைப்படும்போது நம்ம ஒரே டீல்ஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எம்ப்ளாயி ஸ்டார்ட் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. இது மேண்டேட்டரி இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கும். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி. ஓகே. சேவ் ஆயிடுச்சு. செக் பண்ணுறேன். ஆக்டிவேட்டட். ஓகே. ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ என்ட்ரல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு டேட்டா எலமெண்ட். இதேமாரி நான் நேம் அண்ட் ஃபாதர் நேம் மொபைல் நம்பர் அட்ரஸ் இதெல்லாம் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நேம் ஃபாதர் நேம் மொபைல் நம்பர். ஓகே. எனக்கு இதுக்கு மட்டும் பண்ணிக்காமீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சரி நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. நீங்கள் பண்ணிருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இன்னொரு பிரச்சனை இல்லை. சேர்ந்து பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிட்டேன்.
நம்ம இதில வந்து இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா, அந்த பேஸ்ட் பண்றேன். ஸ்ட்ரிங் டைப் சேவ் பண்றேன். அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா பேக்கெட் சேவ் ஆகும். தென் டிரான்சாக்ஷன் கூட ஆகும். செக். ஃபாதர் நேம். தென் ப்ராசஸ் தான். ஸ்ட்ரிங் டைப்ஸ் பண்ணுவோம். லாஸ்ட் கஸ்டம் வரை இப்போ வந்து நான் இருக்கேன். இது ஒரு என்னது கஷ்டம். ஓகே. இசிசி அண்ட் என்னோட கிளாஸ்ல வந்து இதான் பண்ண முடியும். மேபி நீங்க இப்போ ஃபியூச்சர்ல உங்களோட ஆஃபீஸ் ஒர்க் பண்றீங்கன்னா, இசட் வந்து நீடட் இல்லை நான் அப்படிலாம் சொல்லியிருந்தேன். ஓகே. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகும். இதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் நான் விட்டுருக்கேன். மேபி இப்போ பார்க்குறவங்க நீங்கள் அடிச்சு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்க. செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே. இப்போ வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கு வந்து அந்த இதெல்லாம் வந்து இப்போ ஸ்டெப்ஸ் கிளிக் பண்ணுறோம்.
Now still somehow they could more kind of so. So common difference. When common become a three different type of class, yeah. Okay. Hmm. So three different types of class. Some of them more type of them. சரியா? என்ன லென்த்து, என்ன ஷார்ட்டு இந்த மாதிரி நிறைய டைப் பண்ற மாரி இருக்கும். இது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து காமன் டேபிள குடுத்தா போதும். இதுல பார்ப்போம். நம்ம இப்போ கஸ்டம் வந்து தேடி பார்க்கணும். நேரா அடிச்சுடும் ஞாபகம் வச்சுக்கணும். இது ரீக்ரியேட் பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி அதை கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம ஏதாச்சும் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு டேட்டா டிக்ளேர் பண்ணுறோம் அண்ட் என்ன யூஸ் பண்ணிட்டு பண்ணுறோம். ஓகே, இதில் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். டேட்டா எல்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரீயூஸ்க்காக பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுறீங்க ஆக்டிவேட் பண்ணுறீங்க மாதிரி இருக்கும். ஸ்ட்ரீட் நேம்ஸ் கண்டக்ட் அதாவது இதில் வந்து இந்த ஸ்பேஸ் நம்ம இந்த யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃபியூச்சரில் பார்ப்போம் எதுவும். ஒன்ஸ் நீங்கள் வந்து சார் எஸ் சொல்கிறோம். ஏதாவது வந்து ஆக்டிவேட் ஆகாது. இது ஆனிங் தான் சொல்லுங்கள், ப்ராப்ளமே இல்லை. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன ஸ்டெப் கிளிக் பண்ணலாம் பார்த்தீங்களா? ஓகே, ஓகே. நம்ம போயிட்டு நம்ம வந்து இப்போ எம்ப்ளாயி நேம் அதாவது ஸ்டார்ட் எம்ப்ளாயி நேம், ஃபாதர் நேம், மொபைல் நம்பர், ஏஜ், அட்ரஸ் இது மூணு போடுறோம். ஓகே, ஸ்டூடெண்ட் நான் எம்ப்ளாயி ஐடி போட்டேன். அதில் பேமெண்ட் வச்சுருக்கேன் இன்சூரன்ஸ் ஆஃபர். ஓகே, வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இதுக்குள்ள டேட்டா நம்ம
ஸோ டேட்டா போடுறேன். ஸோ இது போட்டுட்டு சேவ் பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டு டேட்டா சொல்லுங்கள். again same time. Okay, name father name of the போடுறேன். இதில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் டைம் செலக்ட் பண்ணும்போது இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம இப்போ அதை மாடிஃபை பண்ணுறோம். நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். நான் சேவ் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஃபஸ்ட்டு வார்னிங் மட்டும் சொல்லணும். சரியா, இந்த மாதிரி இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லணும். நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். அதெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை.